Hello students, welcome back. Class 10 Max, exercise 1.4 ல 6th question பார்க்கலாம். ஏன்னு ஒரு செட் கொடுத்திருக்கு 1 2 3 4. அடுத்து செட் B natural numbers னு கொடுத்திருக்கு. Next ஒரு ஃபங்க்ஷன் f from a to b எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா f of x equal to x cube னு. இப்போ இந்த ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் என்னன்னு கேட்டிருக்கு. அடுத்து இது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கேட்டிருக்கு. இப்போ நம்ம given எழுதிக்கலாம். set a equal to 1 2 3 4. b equal to natural numbers. So 1 2 3 4 etc. இப்போ கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். f of x equal to x cube. இப்போ ரேஞ்சை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த செட் ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் எக்ஸுக்கு பதிலாக. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 கியூப். ஸோ 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 1. அடுத்து எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 2 கியூப் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 8. அடுத்து f of 3 3 cube equal to 3 into 3 into 3 27. அடுத்து f of 4 4 cube 4 into 4 into 4 64. இப்போ first questionக்கான ஆன்சர் எழுதிடலாம். ரேஞ்ச் என்னன்னு கேட்டிருக்கு. Therefore range of f equal to நம்ம xக்கு வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது f of x கிடைச்சிருக்குல்ல அதுதான் ரேஞ்ச். ஸோ 1ஓட ரேஞ்ச் வந்து 1. அடுத்து 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது f of x வந்து 8. ஸோ 8 தான் ரேஞ்ச். அதே மாதிரி 3ஓட ரேஞ்ச் 27. 4ஓட ரேஞ்ச் வந்து 64. செகண்ட் கொஸ்டின் என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கேட்டிருக்கு. ஸோ என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு ஒரு ஆரோ டயக்ராம் போட்டோம்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். செட் ஏ செட் பி செட் ஏவோட எலிமெண்ட்ஸ் எழுதிக்கலாம் 1 2 3 4. செட் பி வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்கு. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதுக்குள்ளே எழுத முடியாது. இந்த ரேஞ்சில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் மட்டும் எழுதினா போதும். ஸோ 1 2 எக்ஸெட்ரா. ரேஞ்சில் அடுத்த எலிமெண்ட் 8 இருக்கு எக்ஸெட்ரா 27 64. இப்போ செட் ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸை செட் பியில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் கூட மேப் பண்ணிட்டோம்னா இது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ மேப் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷனை பாருங்கள். நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரேஞ்ச் வந்து 1ன்னு கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ 1 வந்து 1 கூட மேப் பண்ணணும். அடுத்து 2 வந்து 8 கூட மேப் பண்ணணும். அடுத்து 3ஓட ரேஞ்ச் வந்து 27. அடுத்து 4ஓட ரேஞ்ச் 64. மேப் பண்ணியாச்சா. இப்போ பாருங்க ஏல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்ஸுக்கும் செட் பியில் வெவ்வேறு இமேஜ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் வெவ்வேறு இமேஜ் இருந்ததுன்னா அதுக்கு பேரு 1-to-1 ஃபங்க்ஷன். ஸோ 1-to-1 ஃபங்க்ஷன் என்ன? distinct elements of A must have distinct images in B. புரியுதா?
ஸோ ஏல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் வெவ்வேறு இமேஜ் இருந்ததுன்னா அதுதான் என்னன்னா 1-to-1 ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ இந்த ஆரோ டயக்ராமை நல்லா கவனிச்சோம்னா தெரியும், இதில் இன்னொரு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்கு. அது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்னா, செட் பியில் இருக்கிற எலமெண்ட்ஸை பாருங்க. 1, 8, 27, 64 இந்த எலமெண்ட்ஸ்க்கு எல்லாமே செட் ஏல ப்ரீ இமேஜஸ் இருக்கு. ஓகேவா? ஆனால் ப்ரீ இமேஜ் இல்லாமல் இதில் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா செட் பி என்ன சொல்லியிருக்கோம், நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 1, 8, 27, 64 இது இல்லாமல் இந்த 4 நம்பரை தவிர நிறையா நம்பர்ஸுக்கு செட் ஏல வந்து ப்ரீ இமேஜ் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 2, 3, 4, 5, 6, 7 அடுத்து 9 இந்த மாதிரி நிறைய எலமெண்ட்ஸுக்கு செட் ஏல வந்து ப்ரீ இமேஜ் இல்லை. ஸோ நல்லா கவனிங்க, செட் பியில் அட்லீஸ்ட் அதாவது மினிமம் ஒரு எலமெண்ட்டாவது ப்ரீ இமேஜ் இல்லாமல் இருந்ததுன்னா அதுக்கு பேர் இன்டூ ஃபங்க்ஷன். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்டூ ஃபங்க்ஷன் என்னன்னு. செட் பி அதாவது அந்த கோடொமைனில் இருக்கிற எலமெண்ட்ஸில் ஒரு எலமெண்ட்டுக்காவது செட் ஏல ப்ரீ இமேஜ் இல்லாமல் இருந்ததுன்னா அதுக்கு பேர் இன்டூ ஃபங்க்ஷன். ஸோ நம்ம இப்போ என்ன சொல்லிடலாம்னா, இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து ஆல்ரெடி 1-to-1 ஃபங்க்ஷன் சொல்லிட்டோம். ஸோ அதோட இன்னொரு ஃபங்க்ஷனும் இதில் இருக்குது. அது என்னன்னா இன்டூ ஃபங்க்ஷன். இப்போ நான் மறுபடியும் 1-to-1 ஃபங்க்ஷன்னா என்ன, இன்டூ ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க. 1-to-1 ஃபங்க்ஷன்னா ஏல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் செட் பியில் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்கணும். இப்போ இன்டூ ஃபங்க்ஷன்னா என்னன்னா, செட் பியில் மினிமம் ஒரு எலமெண்ட்டாவது செட் ஏல ப்ரீ இமேஜ் இல்லாமல் இருக்கணும். மறுபடியும் இன்டூ ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்கிறேன், செட் பியில் மினிமம் ஒரு எலமெண்ட்டாவது இருக்கணும். எப்படி இருக்கணும்னா செட் ஏல ப்ரீ இமேஜ் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் என்னன்னா இன்டூ ஃபங்க்ஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பை பை, see you next video.